பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வானது ஒரு ஒற்றுமை வாழ்வாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு தனிநபர் வாழ்வு இல்லை, பலர் இணைந்து மகிழ்வோடு வாழும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்திலே அவன் மகிழ்ச்சியாக வாழும்படி ஒரு அமைப்பு கொடுக்கப்படவில்லை, ஒரு கூட்டு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவரோடு நாம் இணைந்து பணியாற்றும் பட்சத்தில் அங்கே மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் அங்கு வருகிறது. இது பொதுவான ஒரு நியதி. யாராக இருந்தாலும் எந்த பிரமாணங்களை பின்பற்றினாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு நியதி. பரிசுத்த வேதாகமத்தை நாம் தழுவுகிறோம், அதன் பிரமாணங்களை நாம் படித்து அதை பின்பற்ற முயற்சிக்கிறோம். அந்த வார்த்தைகளினால் நமக்கு ஜீவன் கிடைக்கிறது, நாம் அதிலே பிழைக்கிறோம். மனிதர்கள் தங்கள் மனம் போல வாழும் வாழ்க்கையிலே வெற்றியை காணாதபடியினால் இவ்விதமாக திருவார்த்தைகளை பின்பற்றுகிற பொழுது வாழ்வு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது என்று நாம் பறைசாற்றுகிறோம். நமது வாழ்க்கைக்கும் அவைகளை அபியாசப்படுத்துகிறோம். ஆனால் ஒன்று அருமையானவர்களே, நாம் எவ்வளவுதான் வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் இந்த திரு வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை செவி சாய்த்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தாலும் சில பிரமாணங்கள் உண்டு. அவைகளை கை கொண்டிருந்தாலும், அதாவது ஞான ஸ்நானம் என்கிற பிரமாணம், பரிசுத்த ஆவியை பெறும் ஒரு பிரமாணம், இப்படி நாம் வெளித்தோற்றத்தின்படியாக சில பிரமாணங்களை வேத அடிப்படையிலே நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் அல்லது அதை அனுபவித்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் உலகத்தின் ஒவ்வொரு பங்கிலும் பகுதியிலும் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு உத்தரவு நாம் கொடுக்கிறோம், ஒரு பதிலை கொடுக்கிறோம். அவைகளிலே நம்முடைய வாழ்வானது எப்படி இருக்கிறது? என்னை பொறுத்தளவிலே சதா நமது வாழ்விலே தனிநபர் ஒரு நண்பரோடு பழகிற பொழுதோ அல்லது பணி செய்யும் இடத்திலே பழகிற பொழுதோ அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாயும் தகப்பனும் அல்லது அவர்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களோடு பழகிற பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள்? பாசத்துடன் நடந்து கொள்கிறார்களா? அங்கே நாம் ஒன்றை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டு விலங்குகளைப் போல கடித்து விழுங்குவதை நிறுத்துங்கள். அப்படி அதை நீங்கள் நிறுத்தாவிட்டால் ஒருவரோடு ஒருவர் அழித்து கொள்ளப்படுவீர்கள். நீங்களே ஒருவரை ஒருவர் அழித்து போடுவீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள், ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கு ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதை நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதிலே ஒன்றை நாம் வெளிப்படுத்த வேண்டும். என்ன? எல்லா பிரமாணங்களையும் பின்பற்றிருக்கிறோம் என்பதல்ல. நாம் நமது வாழ்க்கையிலே நாம் இப்படி ஒருவருக்கொருவர் பட்சிக்கிற நிலையிலிருந்து மீண்டு நாம் பாதுகாக்கிற நிலைக்கு, மற்றவர்களை ஆதாயம் பண்ணும் நிலைக்கு வந்திருக்கிறோமா? இதை சிந்தித்து பார்ப்பது மிகவும் நல்லது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு அந்த உதவியை செய்வாராக. ஆமேன்.